Hello viewers, welcome to Super Prime. Example 1.10 பார்க்கலாம். Using vertical line test, determine which of the following curves represent a function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நமக்கு 4 graphs கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் vertical line test பண்ணி எது வந்து function அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு vertical லைனை நம்ம ட்ராப் பண்ணிக்கணும். vertical லைனாக தெரியும் இல்லையா, ஸ்டாண்டிங் லைன். ஸோ பாருங்கள், இந்த கிராஃபை டச் பண்ணுற மாதிரி இந்த சைடும் வரையலாம், இல்லை நீங்கள் இந்த சைடும் வரையலாம். ஒரு வெர்டிக்கல் லைனை நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஃபை அது எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணுது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, கிராஃபை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணுது. அப்போ டோட்டலாக 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, தி வெர்டிக்கல் லைன் meets the graph at more than 1 point. Therefore, it is not a function அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் கிராஃப் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேயும் ட்ரா பண்ணலாம், இல்லை நம்ம இங்கேயும் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு வெர்டிக்கல் லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கிராஃபை எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. அப்போ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் அது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எப்படி எழுதலான்னா, தி வெர்டிக்கல் லைன் meets the graph at 1 point. Therefore, it is a function. Next subdivision பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக வெர்டிக்கல் லைன் நம்ம இந்த சைடு தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கிராஃபை இந்த வெர்டிக்கல் லைன் எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுது? இந்த ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இங்கே 2 பாயிண்ட்டு. இது நீங்கள் பார்க்கக்கூடாது, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 1 2 பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து டச் பண்ணுறதுனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு பாயிண்டில் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? தி வெர்டிக்கல் லைன் meets the graph at more than 1 point. Therefore, it is not a function. Fourth graph பாருங்க. இப்போ நமக்கு கிராஃப் வந்து இப்படி ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இது கிராஃப் எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுது பாருங்கள், இதுதான் கிராஃபு. ஸோ இந்த ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும். இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, தி வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் தி கிராஃப் அட் 1 point. Therefore, it is a function அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.